ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்தி கொண்டு வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் இந்த இணைய வழி ஆராதனையிலே நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உமது வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களை இல்லங்களில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நீர் தூரத்துக்கும் தேவனாக இருந்து தமது பிள்ளைகளை இல்லங்களிலே சந்தித்து நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. முழுவதுமாக உமது கருத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை தூய ஆவியானவரே, நீர் எங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமீன். கடவுளுடைய நாமம் மகிமைக்காகவும் இந்த இணையவழி ஆராதனை ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலை, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி, ராஜாதி ராஜாவே என்கிற பாடலை எழுந்து நின்று நாம் இணைந்து பாடுவோம். நாம் தொடர்ந்து நின்று கொண்டிருக்க
காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் நின்றவாறே காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் யாவரும் இணைந்து திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பினவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பாவரிக்கைக்குள் கடந்து செல்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரலில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை பின்வரும் முதலாம் பாவரிக்கை ஜபத்தின் வழியாக நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவு அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவுகளை செய்யாமல் செய்யத்தகாதவுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துகிற காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் அமர்வும். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நிறைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நிறைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும்
உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நிறைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால் 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நிறைவின்றி மகிழ்வேது தேவா. எங்களை ஒவ்வொரு நாளும் அளவு கடந்து நேசித்து வழிநடத்தி கொண்டு வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மனமகிழ்ச்சியா நாளிலும் ஆலயத்திலிருந்து நடைபெறுகிற இந்த இணையவெளி ஆராதனையிலே திருச்சபை மக்கள் இல்லங்களிலிருந்து உமது வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை வார்த்தைகளை நாங்கள் கேட்டாலும் உமது வார்த்தைகளுக்கு அது ஈடாகுமோ சுவாமி. உமது வார்த்தைகள் தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் இப்பொழுது தியானிக்கிற வேலை இல்லை. நீர் எங்களிடத்தில் பேசும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. உமது மெல்லிய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படியத்தக்கதான மென்மையான இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உமது வார்த்தைகளை அனுப்பி தமது பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக, ஆரோக்கியப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய திருப்பெயராலே இந்த இணையவெளி ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுள் தாமே தொடர்ந்து உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்று நமது இந்திய தேசத்தின் 75வது சுதந்திர தினத்தை நாம் காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேசத்தின் விடுதலைக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த தேசத்தின் தலைவர்களை நினைவு கூறுவோம். தொடர்ந்து தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய தேசத்தை இறை நீதி, இறை சமாதானம், சகோதரத்துவம் பெருக ஆண்டவர் வழி செய்வாராக. இன்றைய நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை நாம் சிந்திப்போம். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறு. தலைப்பு திருமுழுக்கு, ஞானஸ்நானம், கிறிஸ்துவுடன் மரிப்பதும் பின்பு அவருடன் உயிர்த்தெழுதலும் என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே பேப்டிசம்
டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வாசிக்கப்பட்ட திருமறை பகுதிகள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இந்த திருமுழுக்கு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சுதந்திர தினாவிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை சிந்திக்கும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக தேசத்தின் தலைவர்கள் நம்மை அந்நிய அடிமை தினத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக பாடுபட்டார்கள், தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக தன்னுடைய உயிரை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாம் இந்த தினத்திலே ஆண்டவர் நமக்காக மரித்ததையும் நம்மோடு வாழும்படியாக உயிர்த்தெழுதலையும் நாம் நினைவு கூறும் பண்ணவாக இந்த நாளிலே திருமுழுக்கை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு என்பது வாழ்வளிப்பதற்கும் தூய்மை ஆக்குவதற்கும் அடையாளமான தண்ணீர் என்ற சொல்லிலிருந்து உருவானது என்று சொல்லுகிறார்கள். இந்த திருமுழுக்கு என்கிற சொல் பேப்டிசோ என்கிற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. இதனுடைய பொருள் மூழ்குதல், கழுவுதல், சுத்தம் செய்தல் என்று பல வகையிலே சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், என்னாகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 - 22 வரை இருக்கக்கூடிய பகுதியிலே கடவுளின் கட்டளைகளினால் தண்ணீரானது தூய்மை ஆகுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 3:6 அந்த பகுதியிலே மேசிய காலத்தில் பாவ மன்னிப்புக்கு அடையாளமாக தண்ணீரை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 16:16 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இந்த திருமுழுக்கு எடுப்பதற்கு, இந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நம்மளுடைய விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆண்டவரிடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சீர்திருத்த திருச்சபையிலே 2 வகையான திரு அருட்சாதனங்கள் என்று நாம் பின்பற்றுகிறோம். அதிலே முதலாவதாக இருப்பது இந்த திருமுழுக்கு, ஞானஸ்நானம். 2வது திருவிருந்து. இந்த 2 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் வெளிப்படையாக கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பறைசாற்றும் விதமாக இந்த ஞானஸ்தானமும் திருவிருந்தும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த திருமுழுக்கை குறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மத்தேயு 28:19 வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், எனவே நீங்கள் புறப்பட்டு சென்று சகல மக்களினத்தையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் திருமுழுக்கு பெறுகிறோம். ஆக இந்த திருமுழுக்கு பெறுகிற பொழுது கலாத்தியர் 3:27 நாம் வாசிக்கிறோம், இந்த திருமுழுக்கு பெறுகிறவர்கள் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்தவர்களாக உள்ளார்கள் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவை நாம் தரித்தவர்களாக இருக்கிறோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கான உயிர்த்தெழுதலே இந்த கிறிஸ்துவை நாம் ஆடையாக தரித்து கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தொடர்ந்து வாசிக்கிற பொழுது வரிகள் 28 நாம் பார்க்கிறோம், அனைத்து விதமான சமூக சமய பிரிவினைவாதங்களை சீர்கேடுகளை இந்த புதிய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிற நாம் தகர்த்தெறியும்படியான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 12:13 நாம் வாசிக்கிற பொழுது, திருமுழுக்கின் மூலம் கிறிஸ்துவின் ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக
ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக திருமுழுக்கை நாம் பெறுகிற பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவின் ஆவியோடு நாம் இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருமுழுக்கிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, பழைய மனிதனை நாம் களைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்வதே இந்த திருமுழுக்கினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் 3 தலைப்பின் கீழாக கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, திருமுழுக்கு என்பது பாவ வாழ்க்கைக்கு மரித்து விடுதலின் வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, திருமுழுக்கு என்பது அநீதியின் வாழ்வுக்கு மரித்து நீதியின் வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, திருமுழுக்கு என்பது சுயமான வாழ்வுக்கு மரித்து தன்னலமற்ற வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக முதலாவதாக நாம் வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 24 வரை இருக்கக்கூடிய பகுதியை வாசித்தறிந்தோம். இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, பாவ வாழ்வுக்கு மரித்து விடுதலின் வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல். பேப்டிசம் சிம்பிள் ஆஃப் லிபரேட்டிங் லைஃப் ஃப்ரம் பாண்டேஜ் லைஃப் என்று தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியை வாசிப்பதற்கு முன்பாக நாம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்களுடைய பாவம் மனுக்குலத்தை தாண்டி தெய்வ சமூகத்தை அடைவதை நாம் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே மனுக்குலத்தை படைத்தது அவர் போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லிதான். ஆனால் மனுக்குலத்தின் எண்ணங்களும் மனுக்குலத்தின் செயல்களும் அக்கிரமங்களினாலும் அவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருந்ததை ஆண்டவர் கண்டு அவருடைய மனம் விசனமடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாத பொழுது, நாம் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதது பொழுது நம்முடைய மனம் எவ்வளவாக வலிக்கிறது, நாம் எவ்வளவாக துக்கித்து இருக்கிறோம். அதே போலதான் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய பார்வையிலே பொல்லாதவர்களாக, அக்கிரமக்காரர்களாக, நம்முடைய சிந்தை பாவத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது நம்மை படைத்த ஆண்டவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். நம்மை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனாலும் அந்த காலங்களிலே நோவா ஒரு நீதிமானாக, ஒரு உத்தமனாக வாழ்ந்து வந்தார். கடவுளுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே எல்லோரையும் ஆண்டவர் தண்டிப்பதல்ல. அந்த நாட்களிலும், பாவம் நிறைந்த நாட்களிலும், அக்கிரம் நிறைந்திருந்த நாட்களிலும் ஒரு மனிதன் நீதிமானாக வாழ்ந்தான், உத்தமனாக வாழ்ந்தான், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தான். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் விரும்புகிறவராக இருக்கிறார். 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் 9வது வசனத்திலே நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா
தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாதவர்களும் அக்கிரமக்காரர்களும் அவருடைய சிந்தனைகள்லாம் பாவத்தினால் நிரப்பப்பட்டவர்களும் கடவுளை விட்டு பாவ வாழ்க்கையிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். பாவ வாழ்க்கையிலே மூழ்கடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நோவா பார்த்தீர்கள் என்றால் ஒரு வித்தியாசமான மனிதராக அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார். உத்தமனாக, நீதிமானாக, கடவுளோடு சஞ்சரிக்கிற மனிதனாக வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் திருமுழுக்கு எடுத்த பிறகு, அதாவது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார் என்று சொல்லுகிற பொழுது பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் நீதிமானாக, உத்தமனாக, கடவுளோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வெளிப்படையாக, வெளியரங்கமாக இந்த திருமுழுக்கை நாம் எடுக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நோவாவை போல வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இப்படி பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் நோவாவின் 600வது வயதிலே வானத்தின் பலகணிகளை எல்லாம் திறந்து, மதகுகளை எல்லாம் திறந்து ஒரு பெரிய மழையை பெய்ய பண்ணுகிறார். அதைத்தான் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாள். ஆக அந்த 40 நாளிலே இந்த மழை பெய்கிற பொழுது கடவுளுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட இந்த நோவா ஒரு பேழையை செய்து வைத்தார். அந்த பேழைக்குள் இந்த நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 மகன்களும் மருமக்கள்மார்களும் அதில் புகுந்து தஞ்சம் அடைகிறார்கள், பாதுகாப்பு அடைகிறார்கள். 16வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது கடைசியிலே அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா குடும்பம் மற்றும் அனைத்து விதமான 2 பறவைகளும் ஊரும் பிராணிகளும் விலங்குகளும் இந்த நோவாவின் பேழைக்குள்ளாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆக கடவுளுடைய பாதுகாப்பு இந்த பேழையின் வழியாக நோவாவுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பிராணிகளுக்கும் கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஜலமானது, இந்த நீரானது மிகவும் அதிகமாக இருந்ததினாலே இந்த பேழையானது ஜலத்தின் மீது, அதாவது இந்த மழை தண்ணீரின் மீது மிதந்து கொண்டிருந்தது. பாருங்கள், எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இந்த பேழை முழுகவில்லை. இது அந்த மழையின் தண்ணீர்கள் மீது மிதந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 21வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மழை வெள்ளத்தினாலே பூமியிலே இந்த பாவத்திலே இருந்த மனிதர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். ஆக பூமி முழுவதையுமே கடவுள் பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த தண்ணீரின் வழியாக பரிசுத்தப்படுத்துகிறார். இதற்கு அடையாளமாகத்தான் நாம் ஞானஸ்தானமும் தண்ணீரின் வழியாக நாம் பரிசுத்தப்படுத்துகிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 23வது வசனத்தின் பிற்பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டது. ஆக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை செய்து அநேகர் தூஷித்திருப்பார்கள். எந்த ஒரு மழையும் வரவில்லையே, எவ்வளவு ஒரு பேழையை ஏன் நீ செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நோவாவை அநேகர் தூஷித்திருப்பார்கள். ஆனால் நீதிமான்களுக்கும் இந்த உலகத்திலே உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கடவுளோடு சஞ்சிக்கிறவர்களுக்கும் கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அநேக விதமான தூஷணமான வார்த்தைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். ஆனாலும் கடவுளுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும் என்பதை இந்த நோவாவினுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாவத்தில் இருந்த எல்லோரும் மாண்டு போனார்கள், மரித்து போனார்கள். ஆனால் நோவா மாத்திரமே
அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த ஏளனமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பேழையை செய்தார். ஆண்டவர் சொன்ன மாத்திரம் அந்த மழை பெய்து அந்த மழையில எல்லோரும் மாண்டு போனார்கள். ஆனால் நோவா குடும்பம் மாத்திரமே காக்கப்பட்டது என்று சொல்லி 23ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நோவாவினுடைய பேழை கடவுளுடைய திருச்சபைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். கடவுளுடைய திருச்சபைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நீங்கள் கன்னியாகுமரி பேராயத்திலே, கன்னியாகுமரி அந்த கடற்கரைக்கு அருகாமையிலே ஒரு ரிட்ரீட் சென்டர் உண்டு. அந்த இடத்துல நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் நோவாவின் பேழையை போன்றே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கும். நோவாவின் பேழையை போன்றே ஒரு கப்பல் வடிவத்திலே அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த பலிப்பீடமானாலும் சரி, அந்த மேஜை நாற்காலிகளானாலும் சரி, எல்லாம் அந்த படைகளிலே எவ்வாறு வடிவமைத்திருப்பார்களோ அந்த அளவுக்கு வடிவமைத்திருப்பார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் திருச்சபையானது ஒரு பேழையை போன்றது. கடவுளுடைய பாதுகாப்பு திருச்சபை மக்களுக்கு இருப்பது. இந்த உலகத்தில் அநேக விதமான பாவங்கள் உண்டு, அநேக விதமான அக்கிரமங்கள் உண்டு, அநேக விதமான நாசமோசங்கள் உண்டு. அதிலிருந்து பிரித்தெடுப்பதற்கு, அதிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு, கடவுளுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பேழை என்கிற திருச்சபைக்குள்ளே வருவதின் அடையாளமாகத்தான் இந்த திருமுழுக்கை நம்முடைய வாழ்விலே கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாவ வாழ்க்கைக்கு மரித்து விடுதலையின் வாழ்வுக்காக உயிர் தெழுதலே இந்த திருமுழுக்கினுடைய அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த நோவாவினுடைய இந்த வரலாற்றிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 14 வரை இருக்கக்கூடிய பகுதியை நாம் வாசித்தறிந்தோம். இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அநீதியின் வாழ்வுக்கு மரித்து நீதியின் வாழ்வுக்கு உயிர் தெழுதல். முதலாவதாக நாம் பார்த்தோம், பாவ வாழ்வுக்கு மரித்து விடுதலையின் வாழ்வுக்கு உயிர் தெழுதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக அநீதியின் வாழ்வுக்கு மரித்து நீதியின் வாழ்வுக்கு உயிர் தெழுதலே திருமுழுக்கு என்கிற சிந்தனையிலே நாம் இந்த பகுதியை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின இந்த கடிதத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய விசுவாச வாழ்க்கை என்பது அநேக விதமான ஒரு முரண்பாடான வாழ்க்கையாக இருந்தது. அதைத்தான் நாம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று பவுலடிகளார் ரோமருக்கு இந்த கடிதத்தை எழுதினார். இது எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் பாவத்திலே இருந்திருக்கிறோம், பாவ அடிமை வாழ்க்கையிலே இருந்திருக்கிறோம். ஆக இதிலிருந்து நாம் விடுதலை பெறுகிற பொழுது கடவுளுடைய இரக்கத்தை, கிருபையை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அவர்களுக்கு போதித்தார்கள். ஆனால் இவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் பாவம் செய்தார்கள். இதனாலே நமக்கு கிருபை அதிகமாகும் என்று சொல்லி அவருடைய விசுவாச வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக, முரண்பாடானதாக இருந்தது. முன்பாக நாம் பாவ வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த பாவமெல்லாம் நீங்கி கடவுளுடைய கிருபை அதிகமாகிறது என்று அவர்களுக்கு போதித்தார் பவுலடிகளார். இதை அவர்கள் ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்ட பிறகு, திருச்சபையில இணைந்து கொண்ட பிறகு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இனியும் நான் பாவம் செய்தால் இனியும் கிருபை பெருகும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டார்கள். எனவே அவர்களுடைய அந்த நினைவுகளை சரி செய்யும்படியாக நாம் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே அவர் விளக்கம் கொடுக்கிறார். எப்படி என்று நீங்கள் பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக பவுலடிகளார் சொல்லுகிறார், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பாவத்துக்கு மரித்து விட்டீர்கள். இனி அதிலே ஒருபோதும் பிழைக்க கூடாது என்று அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். 3ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆக நாம் கிறிஸ்துவோடு இணைந்து இந்த திருமுழுக்கை பெறுகிற பொழுது அவர் எவ்வாறு பாவத்திற்காக மரித்தாரோ நாமும் அதே போல பாவத்திற்கு மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இனி அதில் நாம் எப்படி பிழைப்போம் என்று அவர் ரோம திருச்சபை மக்களை பார்த்து கேட்கிறார். இப்படி வாசித்து கொண்டிருக்கிற பொழுது, முன்பாக நீங்கள் பாவத்திற்கு ஆட்சியின் கீழாக இருந்தீர்கள், இனி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிருபையின் ஆட்சிக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆக 7ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எனவே இந்த விடுதலையின் வாழ்க்கையை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அநீதியின் வாழ்வை விட்டு நீதியின் வாழ்வுக்கு வர வேண்டும். அதைத்தான் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். இதற்கு முன்பாக நீங்கள் பாவங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது உங்களுடைய அவயங்களை, உங்களுடைய கைகளை, உங்களுடைய கால்களை, உங்களுடைய நாவை, உங்களுடைய பார்வையை, உங்களுடைய சிந்தனைகளை அநீதியின் ஆயுதங்களாக நீங்கள் பயன்படுத்தி வந்தீர்கள். மற்றவர்களை புறங்கூறுவதும், மற்றவர்களை ஏளனமாக பேசுவதும், மற்றவர்களை கேவலமாக பேசுவதும், மற்றவர்களை அடிப்பதும், தீய பழக்க வழக்கங்களிலே நம்முடைய கால்கள் பயணிப்பதுமான அநீதியின் பாதையிலே நம்முடைய அவயங்கள் இருந்தது. இனி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய இந்த அவயங்கள் எல்லாம் நீதியின் அவயங்களாக மாற்றப்பட வேண்டும். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்புக்குவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுங்கள். ஆக நம்முடைய அவயங்கள் எல்லாம் நீதியின் காரியங்களிலே பயன்பட வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற நாவாக நம்முடைய வாய் இருக்க வேண்டும். ஒரு அநீதி ஒரு இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாக நம்மளுடைய நாவு இருக்க வேண்டும். ஒருவரை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது நம்மளுடைய கரங்கள் அந்த துன்பத்தில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யும்படியாக, அவர்களை தூக்கிவிடும்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் கஷ்டப்படுகிறவர்களோடு, துன்பப்படுகிறவர்களோடு ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கால்களாக இருக்க வேண்டும். இதுதான் நீதியின் ஆயுதங்களாக நம்மளுடைய அவயங்களை மாற்றுவதாக இருக்கும். ஆக இதை கடவுளிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எனவே நாம் நீதியின் காரியங்களிலே நாம் ஈடுபடுகிற பொழுது பாவம் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டாது. காரணம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவோடு மரித்தவர்கள் மாத்திரமல்ல, அவரோட கூட உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுப்பட்டார்? நீதிக்காக உயிர்த்தெழப்பட்டார். எனவே நாமும் நீதிக்காக உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம் என்று அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதையும் இந்த 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அநீதியின் அவயங்களாக இருந்த நம்மளுடைய உறுப்புகள், உடலுடைய உறுப்புகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீதியின் செயல்களிலே நம்முடைய அவயங்கள் செயல்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அநீதியின்
வாழ்வுக்கு மரித்து நீதியின் வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு திருமுழுக்கு சுயமான வாழ்வுக்கு மரித்து தன்னலமற்ற வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பின் கீழாக இந்த பகுதியை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேப்டிசம் சிம்பிள் ஆஃப் செல்ஃப்லெஸ் லைஃப் ஃப்ரம் செல்ஃபிஷ் லைஃப் என்கிற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், திருமுழுக்கு பாவ வாழ்வுக்கு மரித்து விடுதலின் வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பில் சிந்தித்தோம். இரண்டாவதாக திருமுழுக்கு அநீதியின் வாழ்வுக்கு மரித்து நீதியின் வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பில் சிந்தித்தோம். இந்த மூன்றாவது பகுதியிலே திருமுழுக்கு சுயமான வாழ்வுக்கு மரித்து தன்னலமற்ற வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 26 வரை கூடிய பகுதியிலே நாம் வாசிக்க அறிந்து கொண்டோம். ஆக இந்த பகுதியிலே ஒரு சுயமற்ற வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் கோதுமை மணியை எடுத்துக்காட்டாக காட்டுகிறார். கிரேக்கர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பினிடத்திலே கேட்கிறார்கள். பிலிப்பு அவர்களை குறித்து அந்திரேயாவிடத்திலே சொல்லுகிறார்கள். அந்திரேயா இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு மறுமொழியாக மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லி 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேலை என்று சொல்லுகிற பொழுது யூதர்கள் மட்டுமல்ல, எல்லா விதமான மக்களும் தன்னை ஏற்றுக்கொள்வதை அறிந்து தான் மகிமைப்படுகிற வேலை, தான் சிலுவையிலே மரிக்கக்கூடிய வேலை வந்தது என்று சொல்லி அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அவர் இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகள் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிப்பதைத்தான் இந்த ஊமையின் வழியாக சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு செல்ஃபிஷ் லைஃபாக இருக்கக்கூடாது, செல்ஃப்லெஸ் லைஃபாக இருக்க வேண்டும். சுயமான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, தன்னலமற்ற சுயநலமற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் திருமுழுக்கை நாம் பெறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சுயமற்ற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாகத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக வெறுமையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தன்னை முழுவதுமாக வெறுமையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்திலே கெனோசிஸ் என்று சொல்லுவார்கள், எம்டினஸ், செல்ஃப் எம்டினஸ் என்று சொல்லுவார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 6:7 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, இதுதான் எம்டினஸ், செல்ஃப் எம்டினஸ், கெனோசிஸ். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆக வெறுமையானார், அடிமையானார், தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரைக்கு? மரண பரியந்தமும். ஆக நாம் திருமுழுக்கை எடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். நம்மை வெறுமையாக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். அதுதான் சுயத்திற்கு மரித்து சுயநலமற்ற வாழ்வுக்கு உயிர்த்தெழுதலின் அடையாளம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த கோதுமை மணி செத்தால் தான் அது பலனை கொடுக்கும். ஆக திருமுழுக்கிலே நம்முடைய சுயமான பாவமான வாழ்க்கை சாக வேண்டும். அப்படி வாழுகிற பொழுதுதான், அப்படி சாகிற பொழுதுதான் நாம்
சுயநலமற்றவர்களாக வாழ முடியும். தொடர்ந்து வாசித்துக்கிற பொழுது 25வது வசனத்திலே, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதனை இழந்து போவான். ஆக நம்மளுடைய ஜீவனை, நம்மளுடைய உயிரை நாம் சிநேகிக்கிற பொழுது, மற்ற உயிர் கஷ்டப்படுகிற பொழுது அதை நாம் சிநேகிக்க மாட்டோம். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய மாட்டோம். அவருடைய கஷ்டத்தில் நாம் பங்கு பெற மாட்டோம். எனக்கு என்ன, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வாழுவோம். இதுதான் தன் ஜீவனை சிநேகிக்கிறவனுக்கு அடையாளம். ஆனால் ஆண்டவரின் பொருட்டு தன் ஜீவனை இழக்கிறவன் அதை எப்படிப்பட்டவர்களாக பெற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள். நித்திய ஜீவம காலமாய் காத்துக்கொள்ளுவான், எவர்லாஸ்டிங் லைஃப். ஆக கடவுளின் பொருட்டு நாம் துன்பப்படுகிற பொழுது, மற்றவர்கள் உதவி செய்கிற பொழுது படுகிற கஷ்டங்களிலே நாம் நம்மை இழக்கிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறும்படியாக, இந்த சமுதாயத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக, ஒரு வித்தியாசமானவர்களாக வாழும்படியாக நம்மை தெரிந்தெடுத்து கொண்டார். கல்வாரி சிலுவிலே தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. காடுகள் தோறும், மலைகள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். குருவிகளுக்கு தங்குவதற்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னால், இதுதான் தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை, சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் சுயநலமாக நாம் வாழ்ந்தோம் என்றால் அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கஷ்டப்படுகிறவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது, கஷ்டப்படுகிறவர்களோடு நம்மை இணைத்துக் கொள்வது, கஷ்டப்படுகிறவர்களோடு நாம் நம்மை பகிர்ந்து கொள்வது, அதுதான் திருமுழு, அதாவது அதுதான் திருமுழுக்கின் ஒரு முக்கிய அம்சம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார், இந்த உலக வாழ்க்கை எல்லாம் சிலுவிலே அடையப்பட்டது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார் அல்லவா. இந்த பாவ மாமிசமும் பாவ எண்ணங்களும் சிலுவிலே அறையப்பட்டிருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்கிறார்கள். அதே போலத்தான் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஜீவனை, நம்முடைய சுயத்தை சிலுவிலே அறைகிற பொழுது நாம் மிகுந்த பலனை கொடுப்போம். அப்படி சுயத்தை நாம் சிலுவிலே அடைகிற பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வரும். எப்படியாவது ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வரும். நாம் சுயமாக வாழுகிற பொழுது நம்மையே குறித்து நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்மளுடைய குடும்பத்தை மாத்திரமே நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமே நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய எதிர்கால வாழ்க்கை மாத்திரமே நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆனால் நம்ம சுயத்தை வெறுத்து நாம் வாழுகிற பொழுது பிறருடைய வாழ்விலே நம்மை இணைத்துக் கொள்வோம். அதுதான் கடவுளுக்கு ஊழியம் செய்வது. அநேக மிஷினரிமார்கள், அநேக சமூக தொண்டு நிறுவனங்கள், அநேகர் ஏழை எளிய மக்களுக்கு, இந்த சமூகத்திலே அடிமைத்தனப்பட்ட இருக்கிற மக்களுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அல்லவா. இவர்கள்தான் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற பொழுது பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கனப்படுத்துகிற தன்னலமற்ற பணியை நாம் செய்கிற பொழுது, சுயநலமற்ற பணிகளை நாம் செய்கிற பொழுது பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே நாம் பிதாவானவரை நாம் கனப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். சுயநலமற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கோதுமை மணியாக இயேசு கிறிஸ்து மரித்தது போல, மற்றவர்களுக்காக மரித்தது போல நாமளும் அவரை போல மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் திருமுழுக்கின் அடையாளம். மரிப்பது, சுயநலமான வாழ்க்கைக்கு மரிப்பது, பாவ வாழ்க்கைக்கு மரிப்பது, உயிர்த்தெழுதலின் வாழ்வுக்கு எழுந்திருப்பது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்மை கிறிஸ்தவர்களாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்ற நாம் விடுதலின் வாழ்வுக்காக உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். அநீதியின் வாழ்க்கையில வாழப்பட்டிருக்கின்ற நாம் அதற்கு மரித்து நீதியின் வாழ்வுக்காக உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். சுயமான வாழ்வுக்கு வாழ்ந்த நாம் அதற்கு மரித்து தன்னலமற்ற சுயநலமற்ற வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். இதுதான் திருமுழுக்கினுடைய சாரம்சம். பிரியமானவர்களே,
அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போமா? இது நாள் வரைக்கும் நான் திருமுழுக்கு எடுக்கப்பட்டிருந்தும் நான் பாவ வாழ்க்கையிலே இருந்தேன். நான் திருமுழுக்கு எடுக்கப்பட்டும் அநீதியின் செயல்களிலே நான் ஈடுபட்டிருந்தேன். நான் திருமுழுக்கு எடுத்திருந்தும் நான் சுயமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து வந்தேன். இனியிலிருந்து அந்த திருமுழுக்கினுடைய அந்த உண்மையை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இனி நான் விடுதலின் வாழ்வுக்கு நேராக, என்னுடைய அவயங்களை நீதியின் வாழ்வுக்கு நேராக, என்னுடைய வாழ்க்கை ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற வாழ்க்கைக்கு நேராக வாழுவேன் என்று சொல்லி நாம் இருக்கிற இடங்களை நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து அந்த வழிகளிலே நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை உமது வார்த்தைகள் வழியாக சந்தித்து எங்களை மறுமலர்ச்சியின் வாழ்வுக்கு நேராக வழிநடத்தின எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வார்த்தைகள் பேதையை ஞானியாக்குகிறது. உமது வார்த்தைகள் நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை வழிநடத்துகிறது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம் சாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபை மக்களை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தொடர்ந்து நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்திலே நிலைத்திருந்து உமக்கு பிரியமாக வாழ அருள் தாரும். இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமீன். இறை வார்த்தையை உள்வாங்கின நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கிற வண்ணமாக இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தம் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். சபையார் அமர்வும். திருச்சபைக்குண்டான அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாட கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே சுதந்திரத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களுக்காகவும் அவருடைய வாழ்நாளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அவர்களை நினைவு கூறுவோம். தொடர்ந்து இந்த இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த கொரோனா தொற்றினுடைய பரவல் அதிகமாக இருப்பதன் காரணமாக நம்முடைய தமிழக அரசு இன்று 15/8/2021 மற்றும் 22/8/2021 ஆகிய 2 ஞாயிறு வழிபாடும் நடைபெறாது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய திருச்சபையும் அதை கடைபிடித்திருக்கிறது. எனவே இந்த 2 வாரங்கள் நம்முடைய ஆலயத்திலே வியாழக்கிழமை தினத்திலே மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வேத ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடி நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும் என்பதை திருச்சபை மக்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையிலே நீங்கள் பங்கு பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திருச்சபை மக்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று 15/8/2021 முதல் 21/2021 வரைக்கும் பிறந்தநாளை காண்பவர்கள் ஜே ஜோஸ்னா 20/8/2021 பிறந்தநாளை காண இருக்கிறார்கள். அதேபோல் பி ஹேமக்ஷா மெர்லின் என்பவர்கள் 19/8/2021 பிறந்தநாளை காண இருக்கிறார்கள். இன்று பி மல்லிகா அவர்கள்
பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்முடைய CSI சியோன் ஆலயம் போதக சேகரத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. திருமண நாளை நினைவு கூறுபவர்கள் திரு G. சீனிவாசன் நேசகுமார், மிஸ்ஸஸ் லட்சுமி சைனி அவர்கள் 21/8/2021 அன்று தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். இவர்களுக்கும் நம்முடைய CSI சியோன் ஆலய போதக சேகரத்தின் சார்பாக திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டு வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை வழிநடத்தும். இன்னும் அநேக பிறந்த நாட்களுக்கான கர்த்தர் உதவி செய்யும். அதே போல திருமண நாளை நினைவு கூறுகிற தம்பதிக்காக ஜெபிக்கிறோம். இந்த தம்பதிகளை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் அநேக திருமண நாட்களுக்கான கர்த்தர் உதவி செய்யும். திருச்சபையாக உமது திருப்பெயராலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இறைமதி இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமீன். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமீன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்திக் கொண்டு வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆலயத்திலிருந்து நடைபெறுகிற இந்த இணையவெளி ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறவும், உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், உமது இறை வார்த்தை கேட்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக கொடான்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். சாமி, திருமுழுக்கை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து ஆண்டவரே உமது வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வேன் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து வழிநடத்தும். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற மக்களை நீர் பலப்படுத்தும். தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து வழிநடத்தும். சுவாமி, இல்லை என்று சொல்லாத வண்ணமாக இல்லங்கள் எல்லாம் உமது ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களுக்காக, எதிர்கால வாழ்வுக்காக செபிக்கிறோம். சுவாமி, கர்த்ததாமே எதிர்கால வாழ்வை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். வயது சென்ற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமான நாட்களிலே கர்த்ததாமே அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டி செய்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுடைய ஆசீர்வதியும், வியாதின் படுக்கையை மாற்றி போட்டு சுகத்தோடு பலத்தோடு உமக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் உதவி செய்வேன் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். இந்த கொடிய கொரோனா தொற்றின் காலங்களிலே கர்த்தாவே, தமது பிள்ளைகளை நீர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒளி சுடர வீசக்கூடிய பட்டங்களை வைத்து உமது பிள்ளைகளை நீர் பராமரிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிற தம்பதிமார்களுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இன்னும் அநேக பிறந்த நாட்களும் இன்னும் அநேக திருமண நாட்களும் காண கர்த்தர் உதவி செய்வேன் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தின் 75வது வருட சுதந்திர தின விழாவை நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடுவோம், அனுசரிக்கவும் கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் விடுதலைக்காக போராடின, தங்களுடைய உயிரை தியாகம் செய்த தலைவர்களுக்காக நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் விட்டு சென்ற அந்த முயற்சியை, அவர்கள் விட்டு சென்ற அந்த தியாகத்தை நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய தேச தலைவர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பணியாற்றுகிற அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்கள் ஆண்டவரே பணியாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். அண்டை நாடோடு நல்ல நட்புறவை வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திலே நீதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் சகோதரத்துவமும் செழித்தோங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செய்கிறோம். மீண்டுமாக திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சாமி, ஆசீர்வதியும் வழிநடத்தும். திருச்சபை தலைவர்களுக்காக செபிக்கிறோம். உடைய பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, நிர்வாகக்குழு செயலாளர், பொருளாளர், திருச்சபை மக்கள்
ஆயர் பெருமக்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். முழுவதுமாக இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கடவுளுடைய இரக்கத்திற்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின்மைக்கும் நம் அனைவரோடும் நாம் செய்கிற பணிகளோடும் நம்முடைய பிரயாசங்களோடும் நம்முடைய பணிகளோடும் ஆண்டவர் வருகை பரியந்தமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவுடன் இருப்பாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.